Powerful people come from powerful places. No. Powerful places create powerful people. இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து வர ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப பவர்ஃபுல் தான். ஏன்னா இந்த உலகம் போகிற அந்த பாதையே மாற்றக்கூடிய அளவுக்கு அவங்க இங்கே பண்ணுற ஒரு விஷயமும் ரொம்ப மகத்துவமானது. ரீசர்ச் ஆகட்டும், இல்லைன்னா எதனா ஒரு தீசிஸ் ஆகட்டும், பிஹெச்டி ஆகட்டும், அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸில் இருக்கும். டவுன் டவுன் சிகாகோ கிட்ட இருக்கிற இந்த இடம் டவுன் டவுன் சிகாகோவே ரொம்ப பவர்ஃபுல். அந்த மாதிரி ஒரு டவுன் டவுன் சிகாகோ கிட்ட இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி இங்கே எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குன்னு பாருங்கள். உலகத்தில் இருக்க எல்லாருமே இங்கே வந்து படிப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய் அட் சிகாகோ. வெஸ்ட் கேம்பஸில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இடம் தான் ஹாஸ்பிட்டல். இந்த கேம்பஸ் உள்ளேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதனால் இந்த ஹாஸ்பிட்டல் பேர் வந்து த யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய் ஹாஸ்பிட்டல். நம்ம ஊர்லலாம் வந்து மெடிக்கல் டாக்டர் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பெருசாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டே இவ்வளோ பெருசு. மாத்திரை எழுதி கொடுக்கறதுக்கு இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் கட்டுறாங்க அமெரிக்காவில். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த பில்டிங் நிறைய பேருக்கு சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அமெரிக்கா வரீங்கனாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருப்பீங்க. அதை தாண்டி மீதி எங்களை மாதிரி சொச்ச சிவில் இன்ஜினியரோ சொச்ச மெக்கானிக்கல் இன்ஜினியரோ இருப்பாங்க. அதில் மீதி இருக்க மிச்சமான பசங்களுக்கு தான் இந்த பில்டிங்கு. என்னென்னா பயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், அப்படி இல்லைன்னா இந்த 4 வருஷம், அதாவது இங்கே எம்பிபிஎஸ் படிக்கணுன்னா கூட இந்த பில்டிங்கில் தான் நீங்கள் படிக்கணும். இங்கே எம்பிபிஎஸ்க்கு பதிலாக 4 வருஷம் ஒரு கோர்ஸ் இருக்கும், அந்த பயாலஜி சம்மந்தப்பட்ட கோர்ஸு. அது முடிச்சிட்டவுடனே நீங்கள் எம்டி படிக்கணுன்னா அது இன்னொரு 4 வருஷம். ஸோ எம்பிபிஎஸ் 4 வருஷம், எம்டி 4 வருஷம். அதுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய கோர்ஸும் கிளாஸஸும் ரீசர்ச்சும் இந்த பில்டிங்கில் தான் நடக்கும். சாப்பிட போலாமா? போலாம். என்ன குளத்துக்குள்ள சாப்பாடு வேணான்ற, இப்ப திரும்பி போலான்ற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு போனோன்னு நீ போலாம் சொன்னியா? ஒரு 2 நிமிஷம் முன்னாடி சோறே வேணான்னு, இப்ப திரும்பி சோறு வேணும்ன்ற. சரிவா, இதுதான் காலேஜோட மிகப்பெரிய மிஸ். மைக்கே இல்லாம பேசின்னு இருக்கும் பாத்தியா, அதான் மாசு.
சரி என்ன சோறு சாப்பிட்லான்னு இருக்க? கறியா, மீனா, எறாவா? எந்த மாதிரி இடம் வேணும்? அதுக்கேற்ற மாதிரி நான் கூட்டின்னு போவோம் ஒன்று சூப்பராக. நல்லா கறி சோறாக இருக்கணும். சோறா இந்தியன் மாதிரி போறியா இல்லை தாய் அமெரிக்கன் வேணுமா? நல்ல பெருசா பீஃப் வேணுமா இல்லை என்ன வேணும்? பார்பிக்யூ பிளேஸு அது கூட ஓகே. நூடுல்ஸ் மாதிரிலாம் வேணாவா? அப்போ தாய் வேணான்ற. சும்மா கேண்டிட் ஷாட்டுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் உள்ளே பார்த்தீங்களா மாசா எலக்ட்ரிக் பைக்கு எலக்ட்ரிக் சைக்கிள்லாம் இருக்குது. ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து இதோட மேப் இருக்குது. இது ஒரு கம்பெனி வந்து அதை ஃபுல்லாக ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம டேரெக்டாக வந்து நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்டிடலாம். அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சது. கேம்பஸில் எங்கே வேணால் போகலாம். இதே மாதிரி ஸ்டாண்ட் வேறு எங்கன்னா இருக்கும், அங்கே எடுத்துகிட்டு போய் இந்த சைக்கிளை விட்டுடலாம். இல்லை கேம்பஸ்லேயே எங்கே வேணால் இந்த சைக்கிளை நம்ம விட்டுட்டு நோன்னு ஏதோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும் இதுக்குன்னு இருக்க ஸ்டாண்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது தான் வந்து எமர்ஜென்சியாக நீங்கள் திடீர்னு எதனா ஆகிடுச்சு, திடீர்னு ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த இடத்துல யாருன்னா வந்து எதனா பண்ணுறாங்க, ஏன்னா கொள்ளைக்காரன் வந்து உங்கள்கிட்ட வந்து எதனா கொள்ளை அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னா பொசுக்குன்னு இந்த ரெட் கலர் லைட் அழுத்துனீங்கன்னா, லைட் இல்லை சுவிட்சு, இந்த ரெட் கலர் சுவிட்சை அழுத்துனீங்கன்னா போலீஸ் வந்துடும். இதுதான் வந்து எமர்ஜென்சி ஃபோன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து காலேஜில் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு இதை நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. எதனா ஆபத்துனா எமர்ஜென்சி அழுத்துங்க. நம்ம ஊர்லலாம் முழு காலேஜுக்கே ஒரு லைப்ரரி இருக்கும். ஆனால் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய லைப்ரரி இருக்குது. அந்த மாதிரி லைப்ரரியில் இது ஒரு லைப்ரரி. சும்மா ஒரு லைப்ரரி எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு 20-30 லைப்ரரி இந்த காலேஜில் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் மெயின் லைப்ரரி கிடையாது. இது ஒரு சாதாரண ஒரு சின்ன லைப்ரரி வெஸ்ட் கேம்பஸில் இருக்குது. எல்லாரும் காலேஜிலேருந்து காலேஜுக்கு வெளியில் பஸ் ஸ்டாப்பு அது இதுன்னு போவாங்க. ஆனால் இங்கே காலேஜுக்கு உள்ளேயே, அதாவது காலேஜ் கேம்பஸ்க்குள்ளேயே அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சிடிஏ பிங்க் லைனுன்னு, அதாவது வந்து இந்த சிகாகோவில் 2-3 லைன் இருக்குது. பிங்க் லைனு, ப்ளூ லைனு, அதுக்கப்புறம் வேறு ஏதோ இந்த சபர்பன் லைன் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து பிங்க் லைனு. இந்த ஃபுல் லைனில் இது ஒரு ஸ்டேஷன், அதாவது யூஎஸ்சி ஸ்டேஷன். இது ஸ்டேஷன் உள்ளே பாருங்கள், இந்த சைடில் தான் வந்து டிக்கெட்லாம் எடுக்கிறாங்க. இங்கே வெண்டிங் மிஷின் இருக்குது. அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம செக் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் என்ட்ரி கேட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டிரான்சிட் இன்ஃபர்மேஷன். நம்ம இங்கே தான் இருக்கோம் இந்த ஸ்டேஷனில். பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் பாக் ஸ்டேஷன்ன்றது இது தான். இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய ஸ்டேஷன் இருக்குது. இங்கேருந்து சிகாகோ கூட போகலாம், அதாவது டவுன் டவுன் சிகாகோ கூட. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், இது வந்து ப்ளூ லைனு. நம்ம இருக்கிறது வந்து பிங்க் லைனில் ஒரு லைனில் தான் இங்கே இருக்கும். ப்ளூ லைன் இருக்குது, அதுக்கப்புறம் ரெட் லைன் இருக்குது, எல்லோ லைன் இருக்குது, ஆரஞ்சு லைன் இருக்குது. எல்லாமே வந்து இந்த சிகாகோ டவுன் டவுனை தான் போய் வந்து சேருது. எப்படி வந்து கோயம்பேடு, அதுக்கப்புறம் அண்ணா நகர், ஆர்கே நகர், அந்த மாதிரி நிறைய ஸ்டாப்ஸ் இருக்கும் நம்ம சென்னை மெட்ரோவில். அந்த மாதிரி இது வந்து சிகாகோ மெட்ரோவோட நிறைய ஸ்டாப்ஸு, லூப்ஸு எல்லாமே இருக்குது. இந்தியாவில் நீங்கள் சாதாரணமாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஒரு சந்து உள்ள ஒரே ஒரு பிளாக் இருக்கும். ஆனால் இது யூஐசியில் பாருங்கள், இதுதான் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் நிறைய காலேஜ் இருக்குது. இதுதான் இன்ஜினியரிங் காலேஜ். இன்ஜினியரிங் காலேஜில் இது ஒரு பிளாக்கு. இந்த பிளாக்கில் பசங்க வந்து படிப்பாங்க, அதே நேரத்தில் வந்து கிளாஸஸ் நடக்கும், எல்லாமே இருக்கும். அங்கே தெரியுது பாருங்கள், அதுவுமே இன்ஜினியரிங் பிளாக் தான். இதுக்கு பின்னாடி அதுதான் பழைய பிளாக்கு, இது புது பிளாக்கு.
அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் வந்து லேப்லாம் இருக்குது, இன்ஜினியரிங் ரீசர்ச் லேப்லாம். ரீசர்ச் லேபில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போனா சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய ரீசர்ச்லாம் பண்ணுவாங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மிஷின்லாம் இருக்கும், அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, பெண்டிங் மூமெண்ட்டு, இந்த மாதிரி எல்லா ரீசர்ச் பண்ணுறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸு. அதுக்கப்புறம் அந்த மொத்தமாக இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன ரீசர்ச் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டரு, லேபு எல்லாமே இங்கே தான் இருக்கும். இப்போ இந்த சைடு இன்னும் ஏதோ பெருசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இதுதான் வந்து இன்ஜினியரிங் ரீசர்ச் லேப். பார்த்தீங்களா, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கே இங்கே இவ்வளோ பெரிய லேபு, இந்த லேபே ஒரு பெரிய காலேஜ் மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இன்னும் 2 பில்டிங் தனியாக பார்த்தோம் நம்ம, அந்த 2 காலேஜும். அதுக்கப்புறம் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் இந்த காலேஜோட லைப்ரரி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காலேஜ் வந்து ஈஸ்ட் கேம்பஸ், வெஸ்ட் கேம்பஸ்ன்னு 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஈஸ்ட் கேம்பஸோட ஃபுல் மேப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் கேம்பஸில் என்னென்னலாம் இருக்குன்னு இங்கே இருக்குது. ஈஸ்ட் கேம்பஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கோம், இந்த குவாடுன்ற பில்டிங்கோட என்ட்ரன்ஸில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குவாட் பில்டிங் இருக்குது, அந்த குவாட் பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் லைப்ரரி இருக்குது. இதோ பாருங்கள், இதுதான் இந்த காலேஜோட சென்ட்ரல் லைப்ரரி. செம பெரிய லைப்ரரி, இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகுது. இந்த பில்டிங்கோட அகலமே பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 அடி இருக்கும். மொத்தமாக 4 மாடி இருக்குது. செமையாக இருக்குது இந்த லைப்ரரியே, ரொம்ப பெருசாக இருக்குது. அதோட இந்த லைப்ரரிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குவாட் பில்டிங். இந்த குவாட் பில்டிங்கில் நிறைய விஷயம் இருக்குது. இங்கே தான் நிறைய கிளாஸஸ்லாம் நடக்குது. இந்த குவாட் பில்டிங்கோட 2 சைடும் பார்த்தீங்கன்னா லெக்சர் ரூம்ஸ் இருக்குது. லெக்சர் ரூம்ஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து லெக்சர் சென்டர் எஃப்னு இருக்குது. ஒரு பில்டிங்லேயே ஒரு 4-5 லெக்சர் சென்டர் இருக்குது. இந்த பில்டிங்கில் லெக்சர் சென்டர் எஃப் உள்ளேயே நிறைய கிளாஸ் இருக்கும், ஒரு 4-5 கிளாஸு. அதாவது இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து எனக்கு டேட்டா சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க, அப்படி இல்லைனா எனக்கு சிவில் இன்ஜினியரிங்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் படிக்கிறேன், மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்னு ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க, இல்லைனா வந்து ஏதோ ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா எனக்கு அந்த கோர்ஸ் அசியூம் ஆகும்போது வந்துடும், இந்த கோர்ஸ் வந்து இந்த நாளைக்கு இந்த டைமில் இந்த லெக்சர் சென்டரில் நடக்க போகுது அப்படின்ட்டு. அப்போ வந்து நான் வீட்டில் இருந்து டேரெக்டாக வந்து இந்த லெக்சர் சென்டருக்கு வந்துடுவேன். டேரெக்டாக லெக்சர் சென்டர் எஃப்பில் போயிட்டு என் கிளாஸ் நம்பர் எதனா இருக்கும், 105, 102 அந்த மாதிரி, அந்த கிளாஸுக்கு போயிட்டு நான் டேரெக்டாக அந்த மாதிரி வந்து கிளாஸ் எடுக்கலாம். மொத்தத்தில் வந்து இதுதான் அந்த குவாடோட முழு கேம்பஸ்ஸு. இதில் ஃபுல்லாக குவாட் இருக்குது. அந்த சைடில் தான் இந்த ஸ்டூடெண்ட் சென்டர் ஈஸ்ட் இருக்குது. அடுத்ததாக நம்ம ஸ்டூடெண்ட் சென்டருக்கு தான் போக போகிறோம். ஸ்டூடெண்ட் சென்டரில் நிறைய விஷயம் இருக்கும். ஸ்டூடெண்ட் சென்டரில் தான் வந்து பசங்க படிப்பாங்க, லைப்ரரியில் கூட பசங்க படிப்பாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட் சென்டரில் இன்னும் கொஞ்சம் நிறைய வசதிகள்லாம் இருக்கும். அது உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது இந்த யூனிவர்சிட்டியிலேயே மிக உயரமான கட்டிடம். இந்த கட்டிடம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கட்டிடம். இது என்ன கட்டிடம்னு சொன்னால் நீங்கள் அசந்து போயிடுவீங்க. இதுதான் வந்து இங்கே இருக்கிற வாத்தியாருங்களுக்கான கட்டிடம். இந்த முழு யூனிவர்சிட்டியில் இருக்க வாத்தியாருங்களாம் இங்கே தான் வந்து கிளாஸ் இல்லாத மீதி நேரம்லாம் தங்குவாங்க. பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது. ஸ்டாஃப் ரூமு, ஸ்டாஃப் பிளாக்கு, வாத்தியாருங்களுக்கான அந்த ரூம்ஸ் மட்டும் இருக்கிறது இல்லாமல் இதில் லேப்ஸ் கூட இருக்கும். அந்த லேப் இல்லாமல் இன்னும் நிறைய சின்ன சின்ன ஆஃபீஸு, சும்மா போய் பேசுகிறதுக்கு அதெல்லாமும் இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த ஈஸ்ட் கேம்பஸோட சயின்ஸ், பிஸ்னஸ், ஆர்கிடெக்சர் அண்ட் இன்ஜினியரிங் எல்லாத்துக்கும் ஸ்டாஃப் ரூம் இங்கே தான். அதனால் எதனா வாத்தியார் கூட பிரச்சனைனா இங்கே வந்து பாருங்க, இல்லை எதனா வாத்தியார் கூட எதனா கேள்வினாலும் இங்கே தான் நீங்கள் வந்து கேட்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த காலேஜோட மிகப்பெரிய ஹாஸ்டல். அங்கே பாருங்கள், அந்த பில்டிங் வந்து நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது. இங்கே வந்து பசங்க தங்கறதுக்கான ரூம்ஸும் இருக்கும், அதாவது வீடு மாதிரி, அதாவது டாம்ஸ் மாதிரி. ஹாஸ்டல்ஸும் நிறையா இருக்கும். அது இல்லாமல் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கும். ஃபுல்லாகவே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்டடிங். போய் உட்காந்துட்டு நிறைய டேபிள், பெஞ்செல்லாம் இருக்கும், பிரிண்டர் இருக்கும், காப்பியர் இருக்கும். உள்ளே போய் உட்காந்துட்டு அன்றைக்கி எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பெட்ரூமுக்கு போகலாம். அந்த மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சொல்லப்போனால் இந்த ஹாஸ்டல் வந்து ஸ்டாஃப் ரூம் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் இதில் இருக்கும்போது. சும்மா சொன்னேன், இந்தியாவில் நோண்டுற மாதிரிலாம் இங்கே நோண்ட மாட்டாங்க. ப்ரொஃபஸரு, வார்டன்லாம் அவங்க இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், யாரே எதுவும் கேட்க மாட்டாங்க, ஜாலியாக இருக்கலாம். அதனால் கிளம்பி வந்துடுங்க.
there is this massive food court right next to the university that looks like this, which has a Chinese, Mexican, American, and a Starbucks coffee shop that looks like this. காஃபி குடிக்கிறியா தண்ணி குடிக்கிறியா? Adadada. Thank you. More and more and more and more.